கடந்த சில வாரங்களாக இந்த சத்தியத்தை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 3 அதிகாரங்களை முடித்துவிட்டு 4வது அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டபடியாக பவுல் அப்போஸ்தலன் கொலோசே பட்டணத்திலே எப்பாப்ரோவின் மூலமாக உருவாக்கப்பட்ட சபைக்கு எழுதின ஒரு நிருபம் தான் கொலோசே நிருபம். இந்த கொலோசே நிருபத்தை எபேசிய நிருபத்திற்கு ஒரு சுருக்க உரை என்று நாம் சொல்லலாம், அல்லது எபேசிய நிருபம் கொலோசே பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தின் ஒரு விளக்க உரை என்று சொல்லலாம். எபேசிய நிருபத்தில் அநேக விளக்கங்களை எழுதியிருக்கிற பவுல் அந்த காரியங்களை மிகவும் சுருக்கமாக கொலோசே பட்டணத்துக்கு எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் கொலோசே நிருபத்தில் இருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு வரும் பொழுது அவ்வப்பொழுது எபேசிய நிருபத்தில் இருந்து சில காரியங்களை இணைத்து நாம் தியானித்து வருகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, Christ is the foundation என்று சொல்லி அவர் எழுதுகிறார். He is the preeminent one. He was the first to be created. He is the one who is from the beginning to the end. He was the one who was first to be resurrected. He is the only begotten Son of God என்று சொல்லி அவர் கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் முதல்வரானவர், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவராலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி கிறிஸ்து ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லி எழுதுகிறார். Christ is above all என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து அதிலே அவர் எழுதுகிறார். இந்த உலகத்தின் ஞானத்தை விட, இந்த உலகத்தின் ஞானத்தின் எல்லா காரியத்தை விட கிறிஸ்து பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். அது மாத்திரமல்ல, நம்ம இஸ்ரவேல் மக்கள் விரும்பி செய்கிற எல்லா நியாயப்பிரமாணத்தையும் விட கர்த்தர் பெரியவர். He is above all. Christ is above all என்று சொல்லி அந்த 2வது அதிகாரத்தில் எழுதி வைக்கிறார். 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்ற Christ is for eternity என்று அவர் எழுதுகிறார். அவர் நித்தியத்திற்கான ஒரு தேவன். அவர் இன்றைக்கு மாத்திரம் இருக்கிற தேவன் அல்ல, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்களில் மாத்திரம் ஒரு தேவன் அல்ல, நம்முடைய நித்தியத்திற்கும் அவர் தான் தேவன் என்று சொல்லி அதை குறித்து அவர் எழுதுகிறார். அதிலே அந்த நித்தியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த புது ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்று எழுதிவிட்டு, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடினாலே our life, this world has to be guided by our sense of eternity, that we have to be eternity minded என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். So first chapter is Christ is the foundation. Second chapter, Christ is above all. Third chapter is Christ is for eternity. அதெல்லாம் எழுதி முடித்து விட்டு கடைசியாக 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவர் அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்திற்காக ஆயத்தமாகும் பொழுது அந்த கிறிஸ்து வர காத்திருக்கிற சபை என்ன செய்ய வேண்டும், கொலோசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளாகி நீங்கள் கிறிஸ்து வருகிற நாளுக்காக அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து அவர் 3 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதல் காரியத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அந்த 3 காரியங்கள் you can kind of put that in your mind so you can understand the structure. Children are taking very good notes. I thank God for each and every one of you. So in the chapter 4, the very first point that Paul was making, what the church must do until the coming of the Lord, that it must pray earnestly with thanksgiving without ceasing என்று சொல்லி முதலாவதாக எழுதுகிறார். The church must pray is the first thing. The second thing he said that the church must pray for mission. The church must be mission minded என்று சொல்லி அவர் எழுதுகிறார். Third, the church must protect its testimony before people who are outside. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். 3 காரியங்கள் தான் அந்த கடைசி அதிகாரத்தில் அவர் எழுதுகிற காரியங்கள். First of all, church must pray. Second of all, church must be mission minded. Third of all, church must know how to communicate with people who are outside and be wise before the world. சபையில் உள்ள மாத்திரம் நடந்த போது வெளியே இருந்து புறம்பே இருக்கிறதுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 3வதாக எழுதுகிறார். Those are the 3 things in this particular chapter, and we studied about how to pray, what Paul was writing about praying in the last week as we meditated. There are 3 things that we meditated about there. First of all, we must be vigilant in prayer. நீங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள். 2வது, we must pray without ceasing. நீங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள். 3வதாக நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபியுங்கள். அது 3 தான் நம்ம கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதில் நம்ம பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அவர் எபேசிய நிருபத்திலே இந்த ஜெபத்தின் விளக்கத்தை குறித்து எழுதுகிறார். அதாவது மிஷன் மைண்டடாக இருக்கும் பொழுது எனக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி கொலோசை பட்டணத்தை எழுதுகிறார். You must pray for me also that utterance may be given to me என்று அவர் எழுதுகிறார். எனக்காக கதவுகள் திறக்கப்பட வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும் என்று அவர் எழுதுகிறார். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் சிறையிலே இருக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனால் எழுதும் பொழுது அதை குறித்து பல விளக்கங்களை எபேசிய நிருபத்திலே அவர் எழுதி வைத்தார். ஏதோ நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பது ஜெபம் அல்ல.
ஏனோ தானோ என்று வந்து ஜெபத்துக்காக நானும் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று வந்து ஜெபிப்பது ஆபத்தான ஒரு காரியம். தேவ சமூகத்தில் நாம் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். நான் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். நான் தேவனுடைய சமூகத்திலே பாதுகாவலோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்தவர்களாக மாத்திரம்தான் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். ஆகவே அதற்குரிய விளக்கங்களை, அதற்குரிய அதிகமான ஆழமான காரியங்களை எபேசிய நிருபத்திலே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து உங்கள் மத்தியில் நான் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். He is writing about how to put on the whole armor of God. You cannot go into the battlefield just with bare foot and without any armor. நீங்க போக முடியாது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். This is a battle என்று அவர் சொல்லுகிறார். You cannot think that you are just praying for a nation. It is not an ordinary prayer. It is a warfare prayer. That is why he says, we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers of darkness, against spiritual forces of wickedness in heavenly places என்று சொல்லி எழுதுகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த போராட்டத்தை எப்படி செய்வது? How can we engage in this warfare? அதை குறித்த விளக்கங்களை எபேசியருக்கு எழுதின நிருபம் 12 முதல் 17 வசனங்களிலே தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எழுதியிருக்கிற 6 விதமான ஆயுதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு யுத்த காலத்தில் நிற்பதற்கு ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், எப்படி 6 விதமான ஆயுதங்களை தரித்துக் கொண்டுதான் இந்த யுத்த காலத்தில் நிற்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். It is not possible to just put on nothing and come into the battlefield. You cannot just walk and run into the battlefield. But we have to understand one thing: the battle, the armor that God has given us is not of carnal mind or of carnal nature, but they are spiritual in nature. ஏதோ மாம்சிக பிரகாரமான ஒரு ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தரவில்லை, ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்களை அவர் நமக்கு தருகிறார். அவர் எழுதி வைத்திருக்கிறார், நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. We have to have that armor in us. Without that, we are not able to destroy the strongholds of the devil. When we are engaged in the battle, you and I are not able to prevail at all by our own strength, by our own natural strength. We can never prevail. But we have to put on the armor of the Lord. And many times, this armor of this Lord is contrary to what this world believes in. The armor of God is totally contrary to what the world believes in as a mighty armor. ஞாபகம் இருக்கு, பல வருஷங்களுக்கு முன்பாக கலிபோர்னியா மாகாணத்தில் நான் ஒரு சிறிய என்ன சொல்றது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு கேம், வீடியோ கேம் மாதிரி ஒரு கேம், அதற்கு நாங்கள்லாம் சென்றிருந்தோம். நாங்கள் வேலை பார்த்த இடத்துல இருந்து எங்களை குழுவாக அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள். அது ஒரு சிமுலேஷன் கேம் என்று சொல்லப்பட்டது. It is called the F-15 Hornet. Have you heard of this F-15 Hornet? Anyone? Yeah, there's only one guy who knows military aircraft. F-15 Hornet. That's one of the most sophisticated Air Force planes that was used in World War II by America. And it is also, many generations of that were also available, F-15 Hornet. அவங்க சொன்னாங்க, அந்த F-15 Hornetல நீங்கள் உட்கார்ந்து பறக்கலாம், நீங்கள் அதில் போய் எப்படி நீங்கள் பாம் பண்ணலாம், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எங்களை அழைத்து கொண்டு சென்றாங்க. அங்கே பார்த்தா மொத்தம் 12 பிளேன்ஸ் அதோடைய உருவங்கள் செய்து வைக்கப்படுது. ஒரு என்ன சொல்றது, சிமுலேட்டர். Basically, it's a simulator. It looked like the airplane. And உள்ளே சென்றீங்க, அந்த கதவை போட்டு போதும், the entire cockpit lights up as a real plane. You see all the gauges there, you see all the windows and everything exactly as you would feel within the F-15 Hornet. Before going there, they gave us all some training. ஒரு 15 minutes நல்லா briefing கொடுத்தாங்க. அது சொன்னாங்க, you had to know 3 things they taught us. You are all going to be flying this really most powerful aircraft that is known at this time in the World War II, F-15. But you need to know 3 things. The first thing you need to know how to identify your enemy. When you are in the plane, that all the gauges are there, all the displays that you must know who is the enemy. Because 6 of these planes that are in there are going to be against you. There are 2 teams. They're going to be flying all over there trying to bomb you. You are there defending yourself. So you need to know how to identify the enemy. அதெல்லாம் வேறு விதமான ஒரு எக்ஸ் மார்க்கில் உங்களுக்கு வரும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. Second thing they said, you must understand something. You must understand how to know your friend. Don't shoot your friend. That's what they were saying. They're all showing us a small, green circles.
அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நீங்கள் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. Third, they said that you must know what kind of weapons do you have. You need to know. You cannot use the same weapon for everything. There is a weapon that you can use for surface to surface. You had to fire on another F-15 Hornet. You had to use only that missile. You drop a bomb on them, the bomb is going to go down. It's not going to go over to shoot them. So you need to know what your weapons are. Those are the three things that we need to know. As a church, we must know who our enemy is. We must know who our friend is. We must know what are the weapons that we have in our hands at our disposal. அதை தெரிஞ்சாதான் இந்த யுத்த காலத்தில் நம்ம நிற்க முடியும். நம்ம எப்போதும் சபைக்குள்ள பார்த்தா சபைக்குள்ள சண்டை நடக்கும். ஏதோ நம்ம பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு தான் நமக்கு எனிமி மேலே நம்ம பாம்பு பண்ணிட்டு இருக்கிறோம் சபைக்குள்ள உட்காந்துட்டு. We have to know only one enemy that we have. The enemy is the devil. We have to have oneness among us to be able to go against the enemy. Identify the enemy. Identify your friend. Join forces with them. And then you understand what weapons you have. Paul is writing here, what weapons do we have in the spiritual warfare? அவைகள் குறித்து தான் தியானிக்க போகிறோம் இப்பொழுது. வேதம் சொல்லுகிறது, எபேசியர்களுக்கு நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். So those are the weapons that is given to us. We have to have these weapons with which only we will be able to vanquish the devil. ஆனால் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அது புரிவது இல்லை. அவங்க நினைப்பாங்க, ஒருவேளை நீங்க அவர்களை போல சண்டை போடுவீங்க என்று சொல்லி யோசிப்பாங்க. அப்படியல்ல. நம்முடைய யுத்த களம் ஆவிக்குரிய யுத்த களமாக இருக்கிறது. தாவீது ஒரு சிறிய ஒரு மேய்ப்பனாக இருந்தான், ஒரு சிறுவனாக இருந்தான். ஒரு பெரிய ராட்சதனாகிய கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் விரோதமாக வந்து நிற்கிறான், சண்டைக்கு போகணும். அப்ப சவுல் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, நான் உனக்கு சில உடைகளை தரட்டும், உனக்கு ஏற்ற நல்ல ஆயுதங்களை தரட்டும் என்று சொல்லி அவன் தலைச்சீராவை கொடுத்தான், தன்னுடைய கவசத்தை கொடுத்தான், தன்னுடைய வில்லை அம்புகளை ஈட்டியெல்லாம் கொடுத்தான், வாளை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். அவைகளை எடுத்து தாவீது தமையில போட்டுக்கொண்டு நடந்து பார்த்தான். அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி நடந்து பார்த்தான். நடக்க கூட முடியல அவனால. ஏன்னா அவ்வளவு தூரம் வெண்கல தலைச்சீர் அவ்வளவு பெருசா இருக்குது, கவசம் அதுக்கு அவனே கீழே உட்கார வச்சுற மாதிரி இருக்குது. நடக்கவா முடியுது? எப்படி போய் சண்டை போட முடியும்? அவன் சொன்னான், இவைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த ஆயுதங்களை அவன் எடுத்துக்கொண்டான். மேய்ப்பருக்குரிய ஆயுதங்களை அவன் எடுத்துக்கொண்டான். அதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு ஏற்ற ஆயுதங்களை நமக்கு தருவார். தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்கிற நமக்கு ஏற்ற ஆயுதங்களை அவர் தருவார். பவுல் எழுதி வைத்திருக்க எதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்? அந்த ரோம போர் சேவகர்கள் எப்படி உடை தரித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை ஒப்புமைப்படுத்தி அதில் உள்ள ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய ரகசியங்களாக வெளிப்படுத்தி பவுல் அதை ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் போகும் பொழுது உங்களுக்கு என்று தேவையான ஒரு 6 ஆயுதங்கள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். முதலாவதாக, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும். You have to put on the waist belt of truth என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது நம்முடைய இடுப்புல நல்ல ஒரு பெல்ட் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வெயிஸ்ட் பெல்ட் இருக்க வேண்டும், கச்சை இருக்க வேண்டும். பழங்காலத்திலே யுத்தத்திலே போகும் பொழுது அந்த கச்சையிலே தான் தன்னுடைய ஆயுதங்களை வைத்திருப்பார்கள், கத்திகளை வைத்திருப்பார்கள், வாள்களை வைத்திருப்பார்கள். அது இருந்து பட்டயத்தை எடுத்து ஒரு சண்டைக்கு செல்லுவார்கள். ஆகவே இந்த இடுப்புல இருக்கிற அந்த பெல்ட் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் உங்களுக்கு ஒரு கோர் சப்போர்ட் ஃபார் எவ்ரிதிங். தட் இஸ் வாட் யூ நீட். வித்அவுட் தட் யூ won't be able to put on your tools. நீ சில ஹேண்டிமேன் கான்ட்ராக்டர்ஸை பார்த்துருப்பீங்க, ஒரு இடுப்பில் பெரிய பெல்ட் கட்டியிருப்பாங்க. இந்த சில்வர் பேக் இருக்கும், அந்த சில்வர் பேக் இருக்கும், மேலே போஸ்ட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் எடுப்பாங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வரும், அந்த வீட்டில் எடுப்பாங்க, வேற ஒரு டூல் வரும், அதை வச்சுலாம் வேலை பார்ப்பாங்க. அப்போ அதெல்லாம் தாங்குவதற்கு உங்களுக்கு இந்த ஒரு தேவையாக இருக்கிறது. there is a core support that you need, something that can hold everything together about you, something that can hold all the weaponry together. That is the waist belt of truth என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சத்தியமாக நாம் இருக்க வேண்டும், சத்தியத்திலே நாம் இருக்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் தேவன் விரும்புகிறது அவர் சத்தியமா இருக்கிறதை தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தேன்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று அவர் சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல விதங்களிலே பிசாசான பொய்களை கொண்டு வந்து வஞ்சிக்கிற ஆவிகளினாலே மனிதர்களை வழி தப்பி பண்ண போகிறான். அவன் செய்கிறான், இந்த வேதத்தில் சொல்லிக்கிறவர்கள் சத்தியம் அல்ல, இந்த உலகத்தில் இருப்பதற்கு இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் பொய்களை ஊதி கொண்டு கொள்கிறவனாக இருக்கிறான். அவன் சொல்லக்கூடும், அது பழைய காலத்தில் உள்ளது, ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் ஃபார் ஓல்ட் பீப்புள், இட் இஸ் நாட் ஃபார் யூ என்று சொல்லி அவன் பொய்களை ஊதக்கூடும். வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. பட் we must be anchored in truth in the word of God. அந்த சத்தியத்தை நாம் அறையிலே கட்டி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44, 45வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா யூதரையும் பார்த்து என்று சொல்லிக் கொடுத்தார். சொன்ன காரியம் என்ன? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனாலே உண்டானவர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் பேசும் பொழுது தன்னுடைய சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பிசாசனுடைய காரியம் என்ன? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இந்த உலகத்தின் பொய்களை அவன் எப்பொழுதுமே தன்னுடைய காரியங்களாக எடுத்து அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான். நூதனமான காரியங்களை எடுத்து பொய்களை சொல்லுகிறவனாக இருக்கிறான். இயேசு சொல்லுகிறார், நானே ரட்சகர், ஆனால் நீங்கள் அதை நம்புகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரின் பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். நீங்களும் நான் இந்த உலகத்தை நடப்பதற்கு, வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய அறையில் ஒரு கச்சை தேவையாக இருக்கிறது. That is the truth that we must put on. பொய்களை நம்புகிறதுகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கணும். சகரியாவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் சகரியாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். சகரியா தரிசனத்தின் மூலமாக கண்டு சொல்லுகிற காரியங்களை அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, I was looking and behold, I saw something. It was a vision that was shown to Zechariah. அவர் சொல்லுகிறார், நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். என்ன சொல்லப்படுகிறது? ஒரு புஸ்தக சுருள். தூதன் அவரை பார்த்து கேட்டான், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன், அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்ப என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை பார்த்து, அப்பொழுது அவர், இது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடு கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா சகரியா தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் தேவனுடைய சாபத்தை அவர் பார்க்கிறார். தேவனுடைய சாபம் ஒரு புஸ்தக சுருளின் உருவத்தில் பறந்து போகிறதை அவர் பார்க்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இது பூமி எங்கும் புறப்பட்டு போகிற என்னுடைய சாபம் என்று அவர் சொல்லுகிறார். இது யார் வீட்டுக்குள்ள வருதான் இந்த சாபம்? திருடனுடைய வீட்டுக்குள்ளாக அந்த சாபம் வருகிறதான். அது மாத்திரமல்ல, பொய்யான இடுகிறவனுடைய வீட்டிலே வந்து அது வீட்டின் நடுவிலே உட்கார்ந்தது மரங்களையும் கல்லுகளையும் அழித்து போடுமா. அதுதான் கர்த்தருடைய சாபம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்காக நம்ம யுத்தத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தை நம்ம தரித்து கொள்ளணும். நம்முடைய வீட்டிலே பொய்களை நம்பக்கூடாது, பொய்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொய் வழியிலே நாம செல்லக்கூடாது. அந்த சாபத்தை மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு சொல்லுகிறார், கல்வாரி சிலுவிலே அவர் நமக்காக சாபமானார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வீட்டில் தான் சாபம் தங்க முடியாது. இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள், நான் கர்த்தாவே நான் உடைய சமூகத்தில் நிற்கிறேன் சொல்லுகிறவர்கள் தன்னுடைய அறையிலே அவர் சத்தியம் என்னும் கச்சையை கட்டி இருக்கணும். வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தை அவர் கற்றுக்கொண்டு இருக்கணும். இந்த வீட்டில் சத்தியத்தின்படி நடக்கணும். அப்படி இருந்தால் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உடைய ஆசீர்வாதத்தை அனுப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், முதலாவது அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். Before you engage in that, you have to have a holder of all your weapons, and that is the truth. You can never go
and get something outside of the word of God and think that that is the truth, and you can never fight according to something else's world is teaching you. ஆனால் வேத வசனம் சொல்லுகிற சத்தியத்தின்படியாக நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு அந்த கிருபையை நமக்கு தருவோம். அதுதான் நமக்கு கொடுக்குற முதலாவது ஒரு ஆயுதம். நமக்கு அதிக நேரம் இல்லாததுனாலே சற்று சீக்கிரமாக சுருக்கமாக நான் கடந்து போகலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். இரண்டாவதாக ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்படும்? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். We must be righteous before God. First of all, we must be about truth and believe in the truth, and that is the waist belt. Secondly, he said you must have a breastplate of righteousness. ஒரு தேவனுடைய நீதியை நீங்க தரித்திருக்கணும், நீதிமான்களாய் நீங்க இருக்கணும். ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக இருக்க முடியும்? அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவன் அவனோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் அவன் நீதிமானாகவே இருக்க முடியும். வேதம் சொல்லி வைத்திருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நீதிமானாய் கண்டார், நோவாவை தனக்கு முன்பாக நீதிமானாக அவர் கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் நீதிமானாய் இருந்தான் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நீதியோடு நடக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த சண்டையிலே யுத்தத்தில் நிற்க முடியும். ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க வருவதற்கு முன்பாக, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக, ஆவிக்கு யுத்தத்தில் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். Am I walking in truth? Am I being hypocrite or am I walking in truth? Secondly, am I righteous in my life? Am I holy in my life? இல்லைன்னா நீங்க கர்த்தரில் ஒப்புரவாய்க்கொள்ளணும் முதலாவதாக. Without that you cannot enter into the battlefield and be victorious. You cannot do that at all. அப்போ நீதி என்னும் மார்க்கவசத்தை உங்களுடைய மேலே நீங்கள் தரித்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நான் நியாயத்துக்காக கெஞ்சுவேன், என்னுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று அவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் தலையை எடுக்க மாட்டேன், நான் என் நியாயாதிபதி இடத்துல இரக்கத்திற்காக கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் நீதி செய்வது. கர்த்தருக்கு முன்பாக அவர் விரும்புகிற நீதியை செய்வது என்று சொன்னால், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நடந்து கொண்டு அதே சமயத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவது, நான் தான் நீதி உள்ளவன், நீதிமான் என்று சொல்லி பெருமை பேசினாலே நீதிமான்கள் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். தேவனுக்கு முன்பாக இருப்பதற்கு முதலாவதாக சத்தியத்தில் நடந்து கொள்ளணும், not be hypocrite. Secondly, நீதியை தரித்துக் கொள்ளணும், தேவனாலே வருகிற நீதி உடையவர்களாக நம்ம இருக்கணும். மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே துடுத்தவர்களாய் இருக்கணுமா? அப்ப the gospel of peace, that we must be endowed with that. அப்ப என்ன செய்யணுமா? இந்த நாம் கொடுக்கிற சுவிசேஷம் எப்படிப்பட்டது? அது சமாதானத்தின் சுவிசேஷமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கிற ஒரு சமாதானமாக இருக்கணும். தேவன் நம்ம இந்த உலகத்தை அழிப்பதற்காக ஏற்படுத்தவில்லை. உலகத்தை அழிக்கிற கர்த்தர் அழித்து போயிருப்பார் அல்லவா? இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு முறை இயேசுவோட சீஷர்கள் வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் உள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவங்கள சீஷர்கள் கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, நாங்கள் இப்பொழுது வானத்தில் இருந்து அக்னியை கொண்டு வந்து இதை அழித்து போட உங்களுக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவளை ஆசீர்வதிக்கணும், அவள் சமாதானத்தோடு வீட்டுக்குள்ளே போகணும். ஒரு வீட்டுக்குள்ளாக போகும் பொழுது முதலாவதாக அதை வாழ்த்துங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் சொன்ன சமாதானம் அவர்களுக்குள்ளாக கடந்து வரும் என்று தான் கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே நம்ம மூன்றாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், we must be endowed with the gospel of peace. அந்த பீஸ் என்று சொல்லும் பொழுதே பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நேரம் இல்லாதெல்லாம் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். First of all, it brings a man to be peace with God. ஒரு மனுஷனையோ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறது தான் சுவிசேஷம். கருப்பு நிறமாக இருக்கிற பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே சிவப்பு நிறமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த பொழுது வெண்மை நிறமாக ஒரு பனியான பரிசுத்தமாக்கப்பட்டு தங்கமயமான நித்தியத்துக்கு ஆயத்தமாவதுதான் இந்த சுவிசேஷம். நம்ம இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு சமாதானத்தோடு சொல்லணும். இன்னைக்கு அநேக சொல்லுறாங்க, நான் போய் மற்றவர்கள் போய் டிபேட் பண்ண போறேன், அவங்களோட கூட அவங்களோட ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு நான் என்னுடைய பாயிண்ட் நான் சொல்றேன்னு சொல்லி என்ன சொல்லுவேன். அப்படி சொல்லப்படவில்லை. சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பல வருஷங்கள் முன்பாக நடந்த ஒரு காரியம். ஒரு வியாபாரி ஒருவர் இருந்தார். அவர் குடும்பமாக அவர் வியாபாரம் செய்து இலங்கையிலே சென்று காரியங்களை கொண்டு வந்து இந்திய தேசத்தில் விற்று அவர் வியாபாரம் செய்கிற ஒரு பிஸ்னஸ் வைத்திருந்தார். அவரோடு கூட ஒரு கூட்டாளியாக ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். அந்த மனிதன் என்ன நினைத்தான், ஒரு நாளிலே இந்த மனிதனை கொன்று விட்டால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டான். ஆகவே ஒரு நாளில் அவளுக்கு விருந்து வைத்தான்.
கணவன் மனைவிக்கு சேர்த்து விருந்து வைத்தான். வைத்த அந்த விருந்தில் விஷத்தை கலந்து கொடுத்தான். அவங்க 2 பேர் சாப்பிட்டு துடித்து வேதனை மறித்து போனார்கள். ஆனால் அந்த மனிதன் செல்வாக்குள்ளவனாக இருந்தபடியினாலே இந்த மறித்து போன அந்த தாய் தகப்பனுடைய 3 பிள்ளைகள், 2 வயது, 3 வயது, 1 வயது நிரம்பின 3 பிள்ளைகள், அந்த மூவரையும் தண்டு வீட்டில் அடைத்து வைத்து விட்டான். வைத்து விட்டு அவன் கோட்டு சென்று சொன்னான், என்னுடைய பாட்டெல்லாம் இறந்துட்டாங்க, அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, இந்த பிள்ளைகள் யாருமே இல்லை, நான் தான் இவர்களுக்கு ஆதரவு, ஆகினால் அவளை அடாப்ட் பண்ணி கொள்கிறேன், அவளை தத்து எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லி சட்டத்தை எழுதி வாங்கி கோர்ட்டில் வாங்கி கொண்டான். இப்பொழுது சட்டம் அவன் பக்கமாக இருந்தபடினாலே அந்த சட்டம் இருந்த உடனே எல்லா பணத்தையும் தன்னுடைய பேரில் மாற்றிக்கொண்டு அதோடு நிற்கவில்லை. ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அந்த 3 பிள்ளைகளையும், சிறு குழந்தைகள், 2 வயது, 1 வயது, 3 வயது நிரம்பின பிள்ளைகள், மதுரைகளை அழைத்து சென்று நடு தெருவிலே விட்டு போய்விட்டான். 3 பிள்ளைகள் அனாதையாய் நடு தெருவில் இருக்கிறாங்க. எங்கே போவது வழி யாருக்கு தெரியும்? அப்போ அவங்கள கிராமத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி இங்கே வந்தது பார்த்துட்டு, நம்ம கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்களே என்ற பரிதாபப்பட்ட இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவளுக்கு தூர உறவாக இருந்த ஒரு பாட்டி மாவட்டத்துக்கு போய் சொன்னாங்க, இந்த 3 பிள்ளைகள் நடுத்தல் இருக்கிறாங்கம்மா, நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்களா என்று கேட்டால் அந்த பாட்டி, சரி ஏதோ வைத்துக் கொள்ளுகிறேன், வேறு வழி இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொண்டாங்க. மிகவும் கொடுமையாக அந்த பிள்ளைகளை நடத்தினார்கள், சரியாக அடித்தார்கள். அதில் 2 நடுவில் இருந்த ஒரு பையன், 2 வயது நிரம்பிய பையன், அவனுக்கு நெஸ்டியில் இந்த இடத்துல ஒரு சுழி இருந்ததுதான் உச்சன் தலையிலே. ஜோசியக்காரெல்லாம் அந்த பாட்டி மாட்ட சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு ராசி இல்லை, இந்த குழந்தை மேலே சாபம் இருக்குது, வேண்டாத இடத்துல அவன் தலையில் சுழி இருக்கிறது, ஆகவே யார் அந்த குழந்தையை பொறுப்படுத்திக் கொள்கிறாங்களோ அவங்களாம் மரித்து போவாங்க, ஆகினால மற்ற பிள்ளைலாம் வைத்துக்கோ, இந்த பிள்ளை கொண்டு போய் எங்கேயாவது அபேண்டன் பண்ணிட்டு அனுப்பிவிடுன்னு தான் சொன்னாங்களாம். அந்த பாட்டிமாவில் கொடுமையாக அந்த மகனை அடித்து எல்லாம் செய்தாங்க. எரிகிற கொல்லிக்கட்டை எடுத்துக்கொண்டு அடிப்பார்களாம். அப்படியாக கொடூரமாக வளர்த்தார்கள். இந்த பையன் வளர 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 முரட்டுத்தனமாக வளர்ந்தான். இப்படியாக பாட்டினாலே, விரும்பாத ஒரு பாட்டினாலே அடிக்கப்பட்டு வளர்ந்தவன். அப்படியாக மிகவும் கொடுமையான வழியில வந்தவன். அந்த 8வது வயது படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே பள்ளிக்கூடத்திலே ஒரு ஓவிய போட்டி ஒன்று வைத்தார்கள். அருமையான ஒரு படத்தை அவன் வரைந்தான். அந்த படத்தை பார்த்த உடனே எல்லா ஆசிரியர்களும் வியந்து போய் உடனடியாக தமிழக அரசுக்கு அதை அனுப்பினார்கள். எழுதி ஒரு அறிக்கையில் அனுப்பினாங்க, இந்த பையன் 8வது வகுப்பு படித்த பையன் இப்படி வரைந்திருக்கிறான், இது பார்த்தா கல்லூரி முடித்தவர்கள் வரைந்த ஒரு படம் போல இருக்கிறது, ஏதாவது இவருக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குமா என்று கேட்ட பொழுது அவனுக்காக ஒரு சிறப்பான ஒரு தேர்விலே அவன் எழுதும்படியாக அவனை அனுமதி கொடுத்தார்கள். உயர்நிலை கல்வியில் எழுத வேண்டிய ஒரு படிப்பு. அவன் எழுதி பார்த்த பொழுது 40 பேர் அந்த பரீட்சையில் எழுதினால இவன் மாத்திரம்தான் தேர்வு பெற்றான். ஆகினால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து நல்ல ஓவியனாக மாற்றுவதற்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தார்கள். ஒரு தலை சிறந்த ஓவியனாக மாறிவிட்டான், கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுகிற அளவுக்கு ஆகிவிட்டான். அப்பொழுது அவனை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் தேடி வந்தான். தம்பி, உனக்கு தெரியாது, 2 வயது உனக்கு ஆகும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி உனக்கு தெரியாது. நான் உங்கள் அப்பா அம்மாட்ட வேலை பார்த்தவன், அவங்க செய்த வியாபாரத்தில் நானும் கூட இருந்து வேலை பார்த்த ஒரு வேலையாளத்தான் நான் இருந்தேன். இந்த குறிப்பிட்ட மனிதன் உங்கள் அப்பாவும் அம்மாவையும் கொலை செய்துட்டான். அவன் விஷத்தை கொடுத்து கொண்டே உங்கள் அம்மா மறிக்கும் போது வேதனையில் சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. அந்த கொலைகாரனோட பெயரை 4 முறை அலறுதலாக கூப்பிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. உனக்கு தெரியாது, ஆனால் இவன் தான் உங்கள் அப்பா அம்மாவை கொன்னான் என்று சொன்ன உடனே இந்த கொடூர ஒரு குணம் இவனுக்குள்ளாக வந்தது. இந்த வாலிபனுக்குள்ளாக ரத்த பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக வந்தது. ஒரு கத்தி எடுத்து வைத்துக் கொண்டான். My destiny is only for one thing, to stab that man and see his blood in my eyes. என்று சொல்லி அந்த கத்தியை எடுத்துக்கொண்டால் என்ன, எப்பொழுதும் சில தீவிரவாத நண்பர்களோடு சேர்ந்து போய் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிஸ்டாக மாறினான். அவனோட மனதெல்லாம் எப்போதும் ஒரு மென்டல் இன்ஸ்டபிலிட்டியாக மாறிவிட்டது. அந்த மனிதர் சொன்னதை யோசித்து பார்த்தான். எனக்கும் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க, அவங்க இந்த பெயரை சொல்லி 4 முறை கதறினாங்களாமே என்று சொல்லி யோசித்ததுனால அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெண் அலறுவது போல சத்தம் கேட்குமா, பைத்தியம் பிடித்தவனை போல, எப்படி ஆகிலும் ஒரு நாள் நான் கொலை செய்வேன் என்று தனக்குள்ள சொல்லி கொண்டான். What good is your gospel for him? ஆனால் ஒரு நாள் வந்தது. அவன் ஓவியம் வரைவான், பல விதமான ஓவியங்களை வரைவான். அந்த படத்தை விற்பதற்காக ஆபாச படங்களை வரைந்து விற்பான்.
தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களிலும் சென்று அந்த கோயில்களில் உள்ள விக்கிரகத்தின் படங்களை வரைந்து விற்பது, போஸ்டர் போட்டு விற்பது, அதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. அந்த படம் வரையும் பொழுது மாத்திரம் அவனுடைய மனதம் அமைதியாக இருக்கும். அந்த படத்தை வரையாமல் வேறு எதையாவது யோசித்தால், படுத்திருந்தால் அந்த அலறுதலில் சத்தம் அவனுக்குள்ளாக வரும். கொலை செய்ய வேண்டுங்கிற கொலை பள்ளி அவனுக்குள்ளாக வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளிலே ஒரு தெய்வ மனிதர் அவனை தேடி வந்தான். அவருடைய பேர் மாணிக்க வாசகம். அவர் சொன்னார், தம்பி, நான் இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், அவன் வீட்டில் நைட்டு போட்டு படுத்துக்கிறேன்ப்பா, என்ன இடம் தர முடியுமா என்று கேட்டார். அவன் சரி என்று சொன்னார். சொன்ன உடனே இந்த மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம், அவர்களில் ஏன் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லி அவர் வருவதற்கு முன்பாக என்ன செய்வாராம், அந்த படத்தெல்லாம் எடுத்து திருப்பி சோர்புறமாக திருப்பி வைத்து விடுவார். ஏன் கண்ணு இதெல்லாம் பண்ணணும், அவரை ஊழியக்காரர் சொல்கிறார் என்று முடிச்சுருவாராம். அந்த மாதிரி மிகுந்த சாந்தமாக அவரோடு பேசினார். தம்பி, நீங்கள் பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறீங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஒரு கடவுள் இருக்கிறாரு, உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார், நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தட்டுன்னு சொல்லி மிகுந்த அன்போடு கூட சொன்னாராம். அந்த வாலிபனாக இருந்து ஆர்டிஸ்டாக இருந்த அந்த சகோதரன் சொன்னார், என்கிட்ட சொல்றீங்களே இதெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களையும் உருவாக்குனவனே நான் தான் வரைகிறேன். நான் வரைகிற படத்தை தான் வைத்துக்கொண்டு எல்லாரும் வணங்குகிறார்கள். எனக்கு தெரியும் எது தெய்வம் என்று சொல்லி, நான் வரைகிறது தான் தெய்வம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி என்று சொல்ல முடியும், உண்மையான கடவுள் இருக்கிறாங்க எப்படி சொல்ல முடியும் என்று பேசினான். ஆனால் அவர் மறுபேச்சு அவனை எதிர்த்து பேசவில்லை. தம்பி, நான் உனக்கு ஆட்சேபிக்கிறேன் என்று சொல்லுவாராம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே வருவார். 3 நாள் தான் இருந்தார் அவங்க வீட்டில். மாலையில் தங்கி இருப்பார். வீட்டில் ஒன்றுமே பேச மாட்டார். மிகுந்த சாந்தமாக அன்போடு அவரோடு பேசுவார். அவ்வளவுதான். பேசிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். 3 நாள் முடிந்து போன உடனே அதன் பின்பு இந்த வாலிபனுக்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. அந்த படத்தை வரையும் பொழுது இது நான் வரையக்கூடாது என்கிற எண்ணம் வர ஆரம்பித்தது. ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தால் சிகரெட் குடிப்பது தவறு என்கிற உணர்வு அவனுக்குள்ளாக வர வந்தது. அதெல்லாம் யோசித்து பார்த்தான். ஆனாலும் என்ன செய்வது தெரிய முடியவில்லை. அப்படி இருக்கிற ஒரு நாளிலே அவனை தேடி ஒரு தெய்வ மனிதர் வந்தார் வீட்டிற்கு. அவர் வீட்டில் இருந்ததெல்லாம் ஒரு 15 செகண்ட் தான் அவர் வீட்டில் இருந்திருப்பாராம். அந்த வீட்டுக்குள்ளே வீட்டில் எல்லாம் பலவிதமான படங்கள் இருக்கிறது. அந்த படங்கள் எல்லாம் அவர் பார்க்கவில்லை. அந்த தெய்வ மனிதர் முன்பாக இந்த மனிதரை பார்த்து சொன்னார், உங்களை போன்ற கலைஞர் இயேசுவுக்கு தேவை. நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம், அந்த மீட்டிங் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக சென்று விட்டார். அப்படி சொன்னவர் தான் எம்எல் ஜபசிங் அண்ணன். அவர் அந்த வீட்டில் ஒரு இருந்தது 15 செகண்ட். அவர் சொன்னாராம், உங்களை போன்ற கலைஞர் இயேசுவுக்கு தேவை, நீங்கள் வரணும் என்று சொல்லி. அப்படியாக அழைக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அவர் வந்தார். அன்றைக்கு தேவனால தொடப்பட்டு தேவன் அவரை மாற்றினார். எப்போ மாற்றினார் தெரியுமா? அவர் ஏதோ ஒரு பெரிய காரணத்தில் ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறாராம். பி சாம் என்கிற ஒரு அண்ணன், நல்லா நான் வளரும்போது நல்லா ஊழியம் செய்கிற ஒரு அண்ணன், இல்லை நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பி சாம் என்று சொல்லி ஒரு அண்ணன், சாமியல், ஆனால் பி சாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கனாலே அங்கே ப்ரீச் பண்ணும்போதே மகாராஜா தான் சொல்லுவாங்க. அவங்க மகாராஜான்னு சொன்னால் அவங்களுக்கு பயமாக இருக்கும். அவங்க மகாராஜா உணர்ந்து நின்று மாதிரி இருக்கும், அப்படி பேசுவாங்க, ஒரு அனிமேட்டடாக பேசுவாங்க. அவர் பேசுகிறத கேட்டுட்டு அவர் உட்கார்ந்து நோட்டு புத்தகத்தில் வரைய ஆரம்பித்தார். அவர் பேசுகிறதை ஒரு வார்த்தை அவர் பேசுறதை கேட்கல, ஆனால் அவர் கை எப்படி ஆட்டுறாரு, அவர் அப்படி ஆட்டுறாரு, இப்படி முகத்தை எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவர் எப்படி அப்படி படத்தை வரைந்து கொண்டு இருந்தாராம். அந்த படத்தை மட்டும் வரைந்து முடித்து கடைசி பக்கத்துக்கு நிற்கும் பொழுது ஆல்தக்கால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் உங்களை தொட விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது தன்னை அறியாமலே அவர் முன்பாக வந்தார், முழங்கால் படியிட்டார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமை அப்படிப்பட்டதான் ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷம். அன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பல மனிதர்களை பயன்படுத்தினார். அதன் பின்பு இந்த மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களாம் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல, தலை சிறந்த ஓவியராக இருந்து ஊழிய பணி செய்து இன்றைக்கு ரிட்டையராகி ஓய்வு பெற்றிருக்கிற நவநீதர் என்கிற சகோதரர் தான் அவர்கள். அவங்க தான் அப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க. அப்படி கொடூரமாக இருந்தவர்களை கர்த்தர் மாற்றி அவர்கள் மூலமாக அநேகரை தொட்டார். ஆகவே தான் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? சமாதானத்தின் சுவிசேஷமாகிய இந்த பாதரட்சியை நமக்கு தேவை. waist belt of truth, shield of righteousness, and the shoes of the preparation of the gospel of peace. இன்றைக்கு அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
நேரமானபடினாலே நான் இதோடு கூட செய்தியை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஜெபித்ததன் பின் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சபையில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே, நீர் எனக்கென்று ஒரு யுத்தத்தை வைத்தெடுக்கிறீர். எல்லாம் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். முழுமையாக கர்த்தர் சபையில் அர்ப்பணித்து, கர்த்தாவே என்னை கூட இப்பொழுது தொடும். உம்முடைய கர்த்தாவே, நான் இந்த ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ளணும். உங்களுடைய போர் ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ளணும். அப்படியே கர்த்தரை பார்த்து பேசுங்க. அவர்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையிலே கட்டி கொண்டு இருக்க வேண்டும். இஸ் தேர் எனிதிங் that is wrong that you're believing in? Are you being a hypocrite by coming and showing something different while you profess something different? சத்தியம் என்னும் கச்சையை கட்டி இருக்கணும். நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்து இருக்கணும். எல்லாருக்கும் மேலாக சமாதானம் என்கிற பாதரட்சை, சுவிசேஷத்தின் பாதரட்சையை நம்ம தொடுத்திருக்கணும். இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுங்க. உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Even tonight, the Lord is speaking to many of you right now. As something that the Lord has spoken to you, that you want to just take that next step. Lord, I want to be prepared, oh Father God, with the gospel in my feet, oh Lord. Help me, Lord. Lord, I want to today be completely in your truth, oh Father God. There is something in some places that I have allowed lies to creep into my life. I want that to be gone, oh Lord. Today I want to be prepared, oh Lord, with your full armor, oh Father God. Grant me your righteousness, oh Father God, that only can come from Jesus Christ who is on the cross. எனக்கு அந்த கிருபை தாரும். அவரை பார்த்து நீங்க செபியுங்க. இப்பொழுது நான் தேவசபையில் நான் வர விரும்புகிறேன். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சர்வாயுத வக்கத்தை தரித்துக்கொள்ள என்னை ஆயத்தமுள்ளவளாக மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி தேவசபையில் அர்ப்பணித்து நீங்க செபிக்கலாம். கர்த்தாவே, என்னையும் இப்பொழுது தொடும். God bless you. 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 இப்போ தேவசபையில் அர்ப்பணித்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷத்தை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் விசேஷமாக நம்மோடு கூட பல காரியங்களை பேச விரும்புகிறார். முக்கியமான காரியம், இந்த யுத்தத்தில் நம்ம எப்படி இருப்பது. தேவனுடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய போர் ஆயுதங்களை தரித்தவர்களாக தான் நம்ம இருக்க முடியும். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தெய்வ சமூகங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கர்த்தாவே தேவனுடைய கிருபை தருவீராக. இன்றைக்கு தகப்பனே, உடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவற்ற அபிஷேகத்தை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, சத்திய உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும் ராஜா. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கடந்து வருவாராக. உள்ளத்துக்குள்ள தகப்பனே சத்தியத்தை இனம் கண்டு கொள்ளத்தக்கத்தான கிருபையை தருவீராக. Father, I pray for the discernment of Father God to come into their lives, oh Father God, that they will be able to discern the truth, oh Father God, when something is being told to them, oh Father God. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவார் இருக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே சத்தியத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாக வீடுகளில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் இருக்கிற சாபங்கள் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே சாபங்கள் விலகுவதாக ராஜா. தகவல் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு ஒவ்வொருவரை தொடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கூட இருந்து ராஜா ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தாவே கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. தேவன் அப்படி செய்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு ராஜா அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த கிருபை, விசேஷித்த அபிஷேகம் ஒவ்வொரு வாழ்க்கையில தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக ராஜா. இன்றைக்கு நீர் பலப்படுத்துவீராக ராஜா. இன்றைக்கு தேவாதித்தேவனுடைய கிருபை தருவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா.